வணக்கம் சார். வணக்கம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது நம்ம அப்ராடில் போய் படிக்கணும், அங்கே படித்தோன்னா நமக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு க்ரேஸாகவே இருக்குது. ஆனால் இந்த தாட் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறமா நான் எந்த கண்ட்ரியில் போய் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணுமா, இல்லை என்ன யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது எப்பயுமே பெரிய டிபேட்டாக இருந்திருக்கு. ஸோ எது ஃபஸ்ட்டு சார்? ஓகே, முதல்ல ஹாப்பி நியூ இயர் டு ஆல் த வியூவர்ஸ். ஆக்சுவலாக அதாவது வந்து ஜென்ரலாக ஒரு ரெண்டு கைண்ட் ஆஃப் பீப்புள். ஒன்று வந்து நான் உண்மையாலுமே அப்ராடுக்கு போகணும், படிக்கணும், வேலை வாங்கணும், செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. வெளிநாட்டு போவாங்க, அவங்களோட பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, ஏதோ ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு டிகிரி வாங்கணும், இங்கே வந்து அப்பாவோட பிஸ்னஸை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரோட கோலுமே டிஃப்ரெண்ட். ஓகேவா? அதாவது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு அங்கேயே கேரியர் செட்டில் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயத்த பார்க்கணும். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில், ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட காசுக்கு கேரண்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம டீட்டெயில்டாக இந்த பாட்காஸ்ட்டில் அதை பார்ப்போம். ரெண்டாவது செட் ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புள் வெரி வெரி சிம்பிள். வெளிநாட்டில் போய் நான் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணும், இல்லை அண்டர் கிராஜுவேட் ஏதோ ஒன்று பண்ணணும், திரும்பி நான் இங்கே வரணும், வந்தேன்னா அப்பாவோட பிஸ்னஸ் இருக்குது, அதில் நான் உட்காந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கிளியர் கட். ஓகே, ஒன்லி திங் இஸ் நல்ல யூனிவர்சிட்டியாக படிக்கிறியா, 1 or 2 years இருக்கணும்னா இருக்கிறியா, இருந்துட்டு வந்துரு, அவ்வளோதான். அதில் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் போகிறது படிக்க போகிறீங்க, படிக்க போயிட்டு இந்தியாவில் வர போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸை பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் நான் வந்து எனக்கு ஒரு நல்ல டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டிக்கு போனால் தான் நெட்வொர்க் க்ரியேட் ஆகும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ண போகிறான், நாளைக்கு வந்து ஒரு நல்ல நெட்வொர்க் இருந்ததுன்னா பெட்டர் அப்படின்னா அந்த மாதிரி. ஸோ எங்கே வந்து அந்த மாதிரி நெட்வொர்க்கான பீப்புள் வருவாங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கு போனால் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆக்சுவலாக. ஓகே, அதர்வைஸ் ஒரு ஒரு நல்ல ஹோம்ஒர்க் பண்ணால் இட் இஸ் அ பெட்டர். அதாவது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னாலே 10 கடை ஏறி இறங்குறோம் ஆக்சுவலாக. ஓகே, வெளிநாட்டில் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ண போகுது, உங்கள் கேரியரை டிசைட் பண்ண போகுது ஆக்சுவலாக. ஸோ மினிமம் ஒரு 1 year 1.5 year முன்னாடியே நீங்கள் உங்கள் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணால் தான் இட் இஸ் அ ஸ்மூத் ப்ராசஸ். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரியில், ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய கஷ்டங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஹோம்ஒர்க்கை நம்ம எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஆக்சுவலாக. அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் நம்ம போகிற வேண்டிய கோர்ஸு ஸ்கில் ஷார்ட்டேஜாக இல்லையா அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். ஸ்கில் ஷார்ட்டேஜ்னால் என்ன? அந்த கண்ட்ரியில் நெக்ஸ்ட் 10 yearsக்கு இவ்வளோ பீப்புள் இந்த மேன் பவர் ஸ்கில்லோட வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா நான் படிக்க போகிற மாஸ்டர்ஸு அதுக்கு ஏற்றாப்புல இருக்கா அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் வந்து ஒரு பயோடெக்னாலஜி ரிலேட்டட் நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ அயர்லாண்ட் போனீங்கன்னா இட் வில் பி அ குட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபார்மா ரிலேட்டட் கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் பயோ படித்து ஃபுட் ரிலேட்டடும் போகலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிக்கணுமோ அதுக்கேற்றாப்புல கண்ட்ரியை சூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம முக்கால்வாசி பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, என்னோடய சீனியர் யூஎஸ் போயிருக்காங்க, நானும் போகிறேன் சார், பொண்ணு சார் எனக்கு வந்து யூஎஸ்லனா ரிலேட்டிவ் இருக்காங்க, வேறு கண்ட்ரிலாம் அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டுங்க. பொண்ணு படிக்க வச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகணுமா, பொண்ணு இங்கே வரணுமா? சேஃப்டி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம், ஒன்றும் டவுட்டே இல்லை. நம்ம ஒருத்தங்களை வந்து வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் திங்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்ட்ரி வந்து லைக் நான் சொன்ன மாதிரி ஸ்கில் ஷார்ட்டேஜ் அந்த ஏரியாவில் இருக்கா இல்லையா. இன்னொன்று வந்து எந்த அளவுக்கு போஸ்டடி ஒர்க் சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியாவோட எந்த அளவுக்கு ரிலேஷன் நல்லா இருக்குது, சேஃப்டி எப்படி இருக்குது, காஸ்ட் ஆஃப் லிவிங், அந்த கண்ட்ரியோட அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு கண்ட்ரியை நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம ஒரு மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னாலே நிறைய விஷயத்தை பார்க்குறோம். அந்த ஃபேமிலியும், இட் இஸ் நாட் அபவுட் அ பாய் அண்ட் அ கேர்ள், அந்த ஃபேமிலியும் இந்த ஃபேமிலியும் ஒத்து போகுமான்னு பார்க்குறவங்கள. அதே மாதிரி தான் நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு கண்ட்ரியை டிசைட் பண்ணுறது தான் பெட்டர் சாய்ஸ் ஆக்சுவலாக.
ஓகே, ஒரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அதே மாதிரி ஒரு கண்ட்ரியோட எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு கண்ட்ரிலையும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் பெரிய டிபேட்டாக மாதிரி இருக்குது. 1 இயர் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பார்ட் டைமாக பண்ணிங்கன்னா 2 இயர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியில இருந்தும் இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டமை எப்படி அப்ரோச் பண்ணணும் சார்? ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் என்னென்னா நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் உண்மைன்னு நினைக்கிறோம். ஓகேவா? அது உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் நம்ம உண்மைன்னு நினைப்போம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மாடல் ஆஃப் த வேர்ல்டில் நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் உண்மை ஆக்சுவலாக. ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நிறைய பேர் சொல்லுவாங்க மார்னிங் காஃபி எந்திரிச்சோடனே குடிக்கலைன்னா தலைவலி வரும் அப்படின்னு. ஆனால் சயின்டிஃபிக்கலாக நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, அது மாதிரி நம்ம ஊரில் மட்டும்தான், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேர்டு சாப்பிட்டா குளிர்ச்சிம்பாங்க. பட் ஆனால் கேர்டு இஸ் அ குட் ஆக்சுவலாக. ஓகே, கட் ஹெல்த்துக்கு குட்டுன்னு சொல்லுவாங்க. பட் அது குளிர்ச்சியா இல்லையா அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண முடியுமானா டவுட்டு தான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சுக்கிட்டு நம்ம வந்து உண்மைன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம ஊரில் வந்து யாராவது போய் கேட்டிங்கன்னா 1 இயர் மாஸ்டர் வந்து பண்ணால் செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா இந்தியாவில் மாஸ்டர் இஸ் 2 இயர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ 1 இயர் மாஸ்டர் பண்ணிங்கன்னா செல்லாது அப்படிம்பாங்க. நான் நிறைய பேர்த்து நான் கேட்குற கொஸ்டின் ஒன்று தான். நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் எடுத்துக்கோங்க, கேம்பிரிட்ஜ் எடுத்துக்கோங்க, எல்எஸ்சி எடுத்துக்கோங்க, அதாவது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கோங்க, ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் டப்ளின் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் 1 இயர் மாஸ்டர் தான். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா QS ரேங்கிங்கில் டாப் 100. அப்போ ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சிங்கன்னா 1 இயர் மாஸ்டர் படிச்சிங்கன்னா செல்லுமா செல்லாதான்? கட்டாயம் சொல்லும். ஓகே, ஸோ அதனால் இந்த கண்ட்ரிக்கு ஏற்றாப்புல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் அண்டர் கிராஜுவேட் 3 or 4 இயர்ஸோ படிக்கிற, மாஸ்டர்ஸ் வந்து ஒரு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஏரியாவை மட்டும் படிக்க போகிறேன், அதுக்கு எதுக்கு 2 இயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களோட கருத்து. ஸோ அதனால் ஒரு கண்ட்ரியோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அந்த கண்ட்ரியை பொறுத்து மாறும். சூப்பராக ஒரு கொஸ்டின் சொன்னீங்க. நீங்கள் கேட்கும்போது சார் சில கண்ட்ரியில் பார்ட் டைம் அப்படின்னு, துபாயில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் உண்டு. துபாயில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைம் மாஸ்டர்ஸ் பண்ணலாம். நீங்கள் எனக்கு கையில் வேலை இருக்குது அப்படின்னா சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட், அதாவது வீக்கெண்டில் வந்து மாஸ்டர்ஸ் போயிட்டு வீக் டேயில் 5 நாளும் நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம். இது துபாயில் மட்டும்தான் இந்த சாய்ஸ் உண்டு. சில கண்ட்ரி நிறையா கண்ட்ரியில் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் கண்ட்ரிக்கு ஏற்றாப்புல எஜுகேஷன் சிஸ்டம் மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்னா நான் இதான் சொன்ன மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணணும். ஓகே, சும்மா ஏனோ தானோன்ட்டு யாரோ ஒருத்தங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி இமிக்ரேஷன் ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பின்னான்னு சேஞ்ச் ஆகிட்டே வருது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால் நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா என்னென்னலாம் பாசிபிள் இருக்குது. எனக்கு நான் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாமா, எனக்கு வந்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க் எவ்வளோ கிடைக்கும், போஸ்ட் ஸ்டடி ஒர்க்னால் நான் மாஸ்டர்ஸ் முடித்தா எனக்கு எந்த அளவுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடைக்கும், எந்தெந்த கோர்ஸ் வந்து ஸ்கில் ஷார்ட்டேஜில் இருக்குது, அந்த கண்ட்ரியில் இதை தவிர வேறு என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது. சில பேர் ஆன்லைனில் மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் யூஸ் ஆனே தெரியல. அதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணிவிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல், அவங்களோட லேபோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா எதுக்கு ஆன்லைனில் பண்ணி என்ன யூஸ்? ஸோ அதனால் என்னென்ன சாய்ஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா இட் இஸ் அ பெட்டர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் நிறைய ஒரு 4-5 கண்ட்ரி, நீங்கள் துபாய் எடுத்துக்கோங்க, அயர்லாந்து எடுத்துக்கோங்க, நியூசிலாந்து எடுத்துக்கோங்க, ஃப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க, கனடா கூட, இந்த மாதிரி கண்ட்ரிலாம் 1 இயரில் மாஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணலாம். 1 இயரில் மாஸ்டர்ஸ் உண்டு. சில இதில் ட்ரை செமஸ்டர் இருக்கும், சில இதில் 2 செமஸ்டர் தான் இருக்கும். இது மாதிரிலாம் இருக்குது ஆக்சுவலாக. வேரியஸ் சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் கனடாவோ ஆர் அயர்லாண்ட்லாம் எடுத்திங்கன்னா ட்ரை செமஸ்டர் 1 இயரில், ஆனால் 3 செமஸ்டர் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி சில இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. சில கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நம்ம காலேஜ்னு சொல்கிறோம்ல, காலேஜஸ் இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டிலையும் பண்ணலாம், காலேஜ்லேயும் பண்ணலாம். காலேஜில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி. ஸோ அதிலலாம் டிஸ்கஷன் வரும். ஸோ காலேஜில் பண்ணால் எனக்கு வந்து கம்மியாக மாஸ்டர்ஸ்னால் அது வந்து காலேஜ் மாஸ்டர்ஸ் கொடுப்பாங்களா, யூனிவர்சிட்டி மாஸ்டர், அப்படியெல்லாம் எதுவும் கான்செப்ட் கிடையாது. ஸோ இதெல்லாமும் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு டிகிரி எடுக்கிறனா இட் இஸ் அ பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ படிக்கிறதுக்கான இன்ஸ்டியூஷனை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இந்த இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் வர இன்னொரு குழப்பம் அதோட ரேங்கிங் தான். ஸோ ஒரு ரேங்கிங் டாப் 5 காலேஜஸ் அப்படிலாம் போட்டால் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க. நம்ம ரேங்கிங்கை கன்சிடர் பண்ணணுமா? அந்த ரேங்கிங்கோட கிரெடிபிலிட்டியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, ஸோ ஜென்ரலாக ரேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மேஜராக QS ரேங்கிங் ஒன் ஆஃப் த
பெஞ்ச் மார்க்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஓகே, இது QSங்கிறது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் ஆக்சுவலாக. பட் QS ரேங்கிங் இஸ் ஒன் ஆஃப் த ரேங்கிங் விச் கேன் பி கன்சிடர் ஆக்சுவலாக. பட் எகெயின் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் சென்னைக்கு போனால், இப்போ நம்ம ஒரு ஊரில் போய் கேட்டிங்கன்னா சென்னைக்கு போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடலாம், சென்னையில் வந்த பீப்புள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக, சென்னையில் வந்த பீப்புள் எல்லாமே நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஷின் தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஒரு QS ரேங்கிங்கை மட்டும், ஓகே ரேங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட், டவுட்டே இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க் வேணும்ல. அதாவது வந்து ஒரு யூனிவர்சிட்டியை நம்மளாக போயிட்டு லைக் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு இதெல்லாம் செட் ஆஃப் பாயிண்ட் பேசிக்காக அவங்க ரிசர்ச்சோட இதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டுன்னு கான்செப்ட் கிடையாது. ஓகேவா, எந்த அளவுக்கு ரிசர்ச் வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் QS ரேங்கிங் மெஜாரிட்டி இருக்கும். அது தவிர மற்ற ஏரியாஸும் கவர் பண்ணுவாங்க. ஆனால் மெஜாரிட்டி நம்ம ஊரில் வந்து NIRF ரேங்கிங் சொல்கிறோம், NAC இதெல்லாம் சொல்கிறோம். NIRFல வந்து நீ நிறைய வேரியஸ் திங்ஸ் இருக்குது. NIRFல இந்தந்த ஏரியாவில் இருந்தால் இவ்வளோ பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்றாப்பில் அவங்களுக்கு ரேங்கிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் QS ரேங்கிங்கும் வச்சலாம், வேர்ல்டு வைடில் QS ரேங்கிங். ஸோ QS ரேங்கிங்கை வச்சுக்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அண்ட் நோ தான். சில டைம் உங்களுக்கு ஃபேவர் ஆகும், பட் சில டைம் உங்களுக்கு பாதகமாகவும் ஆயிரும் ஆக்சுவலாக. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சில யூனிவர்சிட்டி QS ரேங்கிங்கில் ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் ஒரு பர்டிகுலர் கோர்ஸு, அதாவது ஸ்கூல்னு சொல்லுவாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறோம்ல, அங்கே ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்கூலோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லா இருக்காது. ஸோ அதனால் வெறும் QS ரேங்கிங்கை வச்சுக்கிட்டோ, ஓகே வெறும் QS ரேங்கிங் வச்சுட்டு போகிறது அந்த அளவுக்கு ரெக்கமெண்டட் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து ஆக்சுவலாக. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஓகேவா, ரேங்கிங் உள்ள இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்ப்பீங்களா, இல்லை ஓகே ஒரு கோச்சுனே வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பேட்மிண்டன் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஓகே ஒரு கோச்சு, நல்ல கோச், கோச்சுன்னு பேட்மிண்டன் கோச்சுன்னு சொன்னீங்கன்னா அவர் தான் அப்படின்னு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு பெரிய அகாடமி, நல்ல பெரிய அகாடமி, ஹைஃபை அகாடமி, ரேங்கிங்லாம் வச்சுருக்காங்க, அந்த அகாடமிகிட்ட போகணுன்னு நினைப்பீங்களா? ஓகே, காசு இருக்கவங்க மேபி இங்கே போயிடலாம். பட் எல்லாராலையும் போக முடியுமா அப்படின்னா கொஷின். பட் அந்த அகாடமியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கோச்சஸ்லாம் வந்து ஓகே கோச்சஸ், நாட் பேட் பட் ஓகே. பட் வெளியில் வந்தீங்கன்னா ஒரு கோச் வந்து இதுக்குன்னே ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா எதுக்கு போவோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு நல்ல சாய்ஸ், அங்கே தான் ஸ்கில்லை கற்றுக்கலாம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வெறும் ரேங்கிங்கை வச்சுட்டு போகிறதுங்கிறது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஓகே நீ எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், என்ன ரேங்கிங் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உங்களோட ஸ்கில் என்ன, அதுதான் முக்கியம். நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்கிறது ஓகே, மேபி அது வந்து ஒரு கேட்டில் என்ட்ரி வாங்குறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ரிக்கிறதுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அல்டிமேட்டாக உங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களோட ஸ்கில்லு தான். நீங்கள் அந்த டிகிரினால் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டீங்க, எந்த அளவுக்கு, அதுதான் முக்கியம். ஸ்கில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசும்போது சென்னை வந்தாலே சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த அப்ராட்க்கு படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் US போனால் போதும் நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும், கனடா போனால் அங்கேருந்து கூட நம்ம US போயிடலாம், இந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியோட பாப்புலாரிட்டி ரொம்ப முக்கியமா? ஓகே, பாப்புலாரிட்டி முக்கியமா அப்படிங்கிறதோட அந்த கண்ட்ரி சேஃபாக இல்லையா. ஓகே, நான் அந்த கண்ட்ரியில் போனேன்னா நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு 15 இயர்ஸுக்கு என்னோட கேரியர் பார்த்து எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட், இப்போ கரண்ட் கவர்மெண்ட், ட்ரம்ப் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அன்சர்டனிட்டி இல்லை. லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா நிறைய அன்சர்டனிட்டி இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இது நான் வந்து ஒன்லி யூஎஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நிறைய கண்ட்ரியில், இப்போ கனடாவில் எடுத்துக்கிட்டிங்க நிறைய அன்சர்டனிட்டி, இந்தியன்ஸ் போகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், என்ன சொல்கிறாங்கன்னா 2023 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கனடாவுக்கு போயிருந்தாங்க. 24 ரஃப்லி அபவுட் 72,000 ஏதோ. இந்த இயரில் லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 9,500 ஸ்டூடெண்ட்ஸ் தான் போயிருக்காங்க. அதாவது 2025 ஃபஸ்ட்டு, அதாவது ஜான்வரியிலேருந்து ஒரு ஜூலை வரைக்குமோ ஏதோ சம்திங் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் வெறும் 9,500 ஸ்டூடெண்ட்ஸ் தான் போயிருக்காங்க. ஸோ இது கிளியராக சொல்லுது. ஏன்னா எந்த அளவுக்கு 2 கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நம்பர் இப்போ அல்டிமேட்டாக கோ ஆகும். ஜெர்மனியோட பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நம்பர் அதனால் கூட போகும். துபாய் இந்தியன் கவர்மெண்ட்ஸ் எதுவுமே நெகட்டிவ் இது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்பர் போகும். ஸோ நம்ம கவர்மெண்ட்டு எந்த கவர்மெண்ட்டோட க்ளோஸராக ஒர்க் பண்ணுறாங்களோ அதே சமயத்தில் அங்கே என்ன கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா எதுக்கு போகிறோன்னா, நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் படிக்க போகல. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? வேலைக்கு தான் போகிறாங்க. ஓகே, படிக்கிறதுங்கிறது ஒரு வெறும் பாத்வே தான். ஓகேவா? ஸோ அதனால் எங்கே உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு போகிறது பெட்டர். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் சார், நான் யூஎஸ் தான் எல்லாரையும் கசன்லாம் போயிருக்காங்க, இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா H1B கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது பெரிய கொஷினாக இருக்குது. ஏன்னா H1B கிடைக்கணும் அப்படின்னா முன்னாடியெல்லாம் லாட்ரி, இப்போ லாட்ரி சிஸ்டம்ஸ் இனிமேல் டவுட்ஃபுல்லாக இருக்குது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ன்னு வேஜஸ் பேஸ்டாக ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறியோ அதுக்கேற்றாப்பில் உனக்கு அவ்வளோ ப்ராபபிலிட்டி அதிகமாகும். லெவல் 4ல் இருந்ததுன்னா 4 டோக்கன், லெவல் 1ல் இருந்தால் 1 டோக்கன் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு கண்ட்ரிக்கு போகணும். பாப்புலாரிட்டியை வச்சுட்டு போனீங்க அப்படின்னா, நீங்கள் சினிமாவில் இருக்கீங்கன்னா பாப்புலாரிட்டி முக்கியம். நம்ம போகிறது படிக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் எந்த விஷயத்துக்கு பாப்புலாரிட்டி தேவையோ அந்த விஷயத்துக்கு போகலாம். ஸோ நியூயார்க்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இல்லை லண்டன், இல்லை சிட்னி, இந்த மாதிரி சிட்டியெல்லாம் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வெல் நோனா இல்லையா? ரொம்ப வெல் நோன். பட் நான் இந்த மாதிரி சிட்னிக்கோ நியூயார்க்கோ ஆர் லண்டனுக்கோ போனீங்கன்னா உங்களோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கெல்லாம் சிட்னி போனீங்க அப்படின்னா மினிமம் பர் மாதத்துக்கு 2200லேருந்து 2700 AUD ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி நியூயார்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலாக. ஓகே, அதே மாதிரி லண்டனும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆகிடுச்சு. 1200 pounds to 1500 pounds பர் மாதம் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? சார் நான் பார்ட் டைம் பார்க்க போகிறேன், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய பேரும் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த சிட்டியும் இம்பார்ட்டன்ட். வெறும் பாப்புலாரிட்டியை வச்சுட்டு ஒரு கண்ட்ரியோ, ஒரு பாப்புலாரிட்டியை வச்சுட்டு ஒரு சிட்டியோ போகிறது ஒரு நல்ல சாய்ஸ் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து ஆக்சுவலாக. ஸோ பாப்புலாரிட்டி மட்டும் போதாது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கேட்குறேன். நல்ல நியூயார்க் மாதிரி இல்லை யூஎஸ் மாதிரியான ஒரு கண்ட்ரியில் ஒரு ஆவரேஜான காலேஜ், இல்லை அதிகமாக எல்லாரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாத ஒரு சின்ன கண்ட்ரியில் ஒரு நல்ல ரேங்கிங் இருக்கிற ஒரு காலேஜ், இந்த ரெண்டில் ஒன்று பிக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிக் என்னவா இருக்கும் சார்? ஓகே, இது எப்படின்னா நம்ம ஒன்று நான் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமாக இருப்பேன், இல்லை நான் ரைட் எக்ஸ்ட்ரீமாக இருப்பேன் அப்படின்னு போகக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே, அதாவது வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது வந்து நீங்கள் வந்து உங்கள் பையனை ஆர் உங்கள் குழந்தைய ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு டாப் ரேங்க்டு ஸ்கூல் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஓகே, அதுக்காக வந்து இல்லைன்னா ஒரு 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 ரொம்ப 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 சுமாரான ஸ்கூல் அப்படின்னு போவீங்களா? அதுக்காக போக மாட்டீங்களா? மிடிலாக ஒன்று சூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். ரொம்ப பாப்புலாரிட்டியும் வேண்டாம். அதுக்காக வந்து நான் ஏதோ ஒரு காட்டில் போயிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னா அங்கே ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அனுப்பக்கூடாது. ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்கும் மிடிலாக நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆக்சுவலாக. ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி இருக்கணும், அப்போ தான் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். ஓரளவுக்கு வெல்நோனாகவும் இருக்கணும். ஓகே, ஓரளவுக்கு வெல்நோனாவது இருக்கணும். ரொம்ப பாப்புலாரிட்டியும் வேண்டாம். அதுக்காக வந்து ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்றா அப்படின்னும் அனுப்பக்கூடாது. ஓரளவுக்கு ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இட் இஸ் அ பெட்டர் சாய்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, அப்படி கிடைக்கல, எனக்கு வேறு சாய்ஸே இல்லை அப்படின்னா, ஓகே வேறு சாய்ஸே இல்லை, எய்தர் ஒன்று இதை விட்டா அப்படின்னா நான் சொல்கிறது பாப்புலாரிட்டி தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கோடா கார் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆர் ஸ்கோடான் கிரெட்டான்னு, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, என்ன கேட்டிங்கன்னா நான் கிரெட்டாக தான் வாங்குவேன். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு 2 years 3 years ஒன்றும் பிரச்சனையே ஆகாது. 2 yearsக்கு அப்புறம் சர்வீஸ் வந்ததுன்னா கிரெட்டாக போனேன்னா, ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங், பார்ட்ஸ் கிடைக்கும். ஸ்கோடாவில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாக போயிடும். ஸோ அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமாக செல் ஆகலை அப்படின்னா அதுக்கு பார்ட்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து பாப்புலாரிட்டிங்கிறது வந்து சுத்தமாக அதுக்காக பாப்புலாரிட்டி வேண்டான்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. பாப்புலாரிட்டியும் தேவை, அதுக்காக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போக வேண்டாம். அதுக்காக நான் வந்து பென்ஸோ ஆடியோ போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு மிட் ரேஞ்சை செலக்ட் பண்ணோன்னா இட் இஸ் பெட்டர் ஃபார் அஸ் ஆக்சுவலாக. அண்ட் இந்த காலேஜில் கண்ட்ரியை சூஸ் பண்ணும்போது போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கை பெருசாக எல்லாரும் கன்சிடர் பண்ணுறாங்களா, இல்லை அது கன்சிடர் பண்ணி தான் ஆகணுமா? ஓகே,
போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கு வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து அது தெரியாமல் அது இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூசைடுங்கிற மாதிரி தான். இப்போ பஞ்சி ஜம்பிங் பண்ணுறோம், ஓகே, பஞ்சி ஜம்பிங் பண்ணும்போது ஒரே ஒரு தைரியம் என்னன்னா, பின்னாடி ஒரு ரோப்பு கட்டியிருக்கு, ஓகே, எதா இருந்தாலும் அவங்க நம்மளை புல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தானே குதிக்கிறோம். அது மாதிரி தான் போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கு, ஓகேவா. நம்ம படிக்க போகிறோம், படிக்க போனதுக்கப்புறம் 2 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் கண்ட்ரிக்கு ஏற்றாப்புல போஸ்ட் ஸ்டடி ஒர்க் உண்டு. ஸோ அந்த போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வந்து கிளியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு படிக்க போங்க. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க. சிங்கப்பூரில் பப்ளிக் யூனிவர்சிட்டி NUS இருக்குங்க, NTU எடுத்துங்க, SMU, இதிலெல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் உண்டு, 18 months உண்டு. இதே நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சிம்மு, ஜேம்ஸ் குக்கு இந்த மாதிரி யூனிவர்சிட்டிலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கே கிடையாது. ஓகே, டிகிரி முடித்தோடனே அந்த கண்ட்ரியை விட்டு நீங்கள் கிளம்பிடணும். ஸோ அப்படின்னா அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு நீங்கள் போகிறது எதுக்கு? படிக்க போகலாம், வேலைக்கு தான் போகிறீங்க. அப்படின்னா போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கே இல்லாமல் ஒரு கண்ட்ரிக்கு போனீங்கன்னா வேலை வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷனாக இருக்கும். ஸோ போஸ்ட் ஸ்டடி ஒர்க்குங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதை கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரியவோ கோர்ஸையோ சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ கனடா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கனடாவில் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் தான் உண்டு இல்லை சார், ஸோ எந்த இன்ஸ்டியூட் வேணால் எடுக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. கனடாவில் ஒரு புதுசாக ஒரு இமிக்ரேஷன் ரூல் கொண்டு வந்தாங்க, ஆல்மோஸ்ட் 1 year ஆச்சு, DLI அப்படின்னு. அதாவது வந்து இந்தந்த இன்ஸ்டியூட்டில் நீ படித்தேனால தான் உனக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க். நிறைய காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க, இதிலலாம் படித்தேன்னா உனக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடையாது அப்படின்னு. ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த கோர்ஸை இந்த யூனிவர்சிட்டியில் பண்ணால் எனக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் உண்டா கிடையாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது முக்கியம் ஆக்சுவலாக. ஓகே, சில டைம் நீங்கள் PhD பண்ணிங்கன்னா போஸ்ட் ஸ்டடி ஒர்க் மாறும், மாஸ்டர்ஸ் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், அண்டர் கிராஜுவேட் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், நியூசிலாண்டில் போய் மாஸ்டர்ஸ் பண்ணிங்கன்னா 3 years போஸ்ட் ஸ்டடி ஒர்க் உண்டு. இதே நீங்கள் அண்டர் கிராஜுவேட் பண்ணிங்கன்னா 1 to 2 years தான் போஸ்ட் ஸ்டடி ஒர்க். ஸோ அதனால் கண்ட்ரியை பொறுத்து கோர்ஸை பொறுத்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க் சேஞ்ச் ஆகும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறது பெட்டர் உங்களுக்கு. ஓகே, இந்த காலேஜ் சூஸ் பண்ணுறதை பற்றின முக்கியமான எலமெண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது அந்த கண்ட்ரியில் இருக்கிற லாங்குவேஜ் இல்லை லைஃப் ஸ்டைல், அங்கே எவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க, இந்த விஷயங்களுக்குலாம் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, நிறைய பேர் இப்போ வந்து எல்லாமே இந்த கேரிடவே வந்து ஜெர்மனியை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சார் இங்கிலீஷ் தாட் ப்ரோக்ராம் சார், நானும் ஜெர்மனிக்கு போகிறேன் சார் அப்படிங்கிறாங்க. படிக்க போகிறதுக்கு ஓகேப்பா, வேலைக்கு ஜெர்மனி தெரியலன்னா, நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெர்மன் தெரியல அப்படின்னா உங்களை எடுக்க மாட்டாங்க. C1 வரைக்கும் கிளியர் பண்ணாதான், அதாவது C1 கிளியர் பண்ணுங்கிறது ஜெர்மனியில் இட் இஸ் நாட் ஈஸி ஆக்சுவலாக. C1 வரைக்கும் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, C1னா நீங்கள் ஜெர்மனியில் ஓரளவுக்கு நல்லா பேச தெரியணும். தப்பாக இருந்தால் ஓகே, கிராமட்டிக்கல் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தால், ஆனால் ஓரளவுக்கு கான்வர்சேஷன் பண்ண தெரியணும், அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியணும், திருப்பி உங்களால் பேச தெரியணும். சார் இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னா யூனிவர்சிட்டி சேரும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்பெஷலி இந்த சேலஞ்ச் எங்கே வரும்னா யூரோப் கண்ட்ரீஸில். ஒரு யூரோப் கண்ட்ரி போகிறீங்க அப்படின்னா யூரோப்பில் வந்து ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும்தான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, விச் இஸ் அயர்லாண்ட். மற்ற 26 கண்ட்ரியும் இட் இஸ் நாட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. அவங்களுக்கு ஏன் சார் இங்கிலீஷே பேச மாட்டாங்களா, கோர்ஸ் மஸ்ட்டும் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸு மாஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக இங்கிலீஷ் தாட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் தேர். பட் நீங்கள் வேலைக்கு போகணும், கேரியரை செட் பண்ணணுன்னா கட்டாயம் லாங்குவேஜ் தெரிஞ்சே ஆகணும். சார் நான் அங்கே போய் கற்றுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா, நான் முதல்ல ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிட்றேன், அதுக்கப்புறம் நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிறேன். தக்கி முக்கி எப்படியோ கற்றுக்கிட்டிங்கன்னா உயிர் பழப்பீங்க. சப்போஸ் கற்றுக்க முடியலன்னா செம்ம டேஞ்சர் ஆயிரும். அது மாதிரி தான். அதனால் நான் அங்கே போய் வந்து குதித்ததுக்கப்புறம் கற்றுக்கிறேங்கிறது தெரிஞ்சே பாழுங்கணத்தில் குதிக்கிறது தான் ஆக்சுவலாக. ஓகே, உங்களுக்கு லாங்குவேஜ் இப்போ நீங்கள் ஜப்பான் எடுத்துக்கோங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. லாங்குவேஜ் தெரிஞ்சால் உங்களுக்கு, லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலாக. இவ்வளோ நேரம் ஒரு கண்ட்ரியை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், இல்லை ஒரு யூனிவர்சிட்டியை எப்படி பிக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசணும். ஸோ ஃபைனலாக ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணுறது இல்லை யூனிவர்சிட்டியை ப்ரிஃபர் பண்ணுறது, இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க சார்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரி, யூனிவர்சிட்டி, கோர்ஸு இதெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயங்கள் வந்து நீங்கள் போகிற கண்ட்ரியில்
அந்த கோர்ஸு ஸ்கில் ஷார்ட்டேஜாக இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க. ரெண்டாவது விஷயம் சேஃப்டி. எந்த அளவுக்கு கேர்ளாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு சேஃப்டி, எந்த அளவுக்கு நீங்கள் சேஃப் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மூணாவது விஷயம் போஸ்ட் ஸ்டடி ஒர்க். போஸ்ட் ஸ்டடி ஒர்க் படித்து முடித்தோடனே எவ்வளோ வருஷம் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கொடுக்குறாங்க. நாலாவது விஷயம் நம்ம கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிக்கும் உண்டான ரிலேஷனை பார்த்துக்கோங்க. அஞ்சாவது விஷயம் நீங்கள் பழைய அலுமினிஸ், அதாவது அங்கே போன அலுமினிஸோட ஃபீட்பேக்ஸு, அதை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அலுமினிஸ் இருக்காங்களா இல்லையா, அவங்களோட ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு தென் ஓகே அந்த கண்ட்ரியில் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். இன்னொன்று அஃபோர்டபிலிட்டி. என்னால் இந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா? இன்றைக்கி 20-30 லட்ச ரூபாயோ செலவு பண்ணுறேன், இல்லை 50 லட்ச ரூபாயோ 1 கோடியோ செலவு பண்ணுறேன். பை சான்ஸ் எனக்கு அங்கே வேலை கிடைக்கல அப்படின்னா, நான் இந்தியாவுக்கு திரும்பி வரேன் அப்படின்னா, இந்த மணியை என்னால் பே பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நான் அதனால தான் நிறைய டைம் என்ன சொல்கிறதுன்னா, சார் என் பையன் 11th படிக்கிறான், அண்டர் கிராஜுவேட்டே நான் அனுப்பிச்சிட போகிறேன். பரவாயில்ல, குட், நல்ல சாய்ஸ் தான். வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீங்க, அண்டர் கிராஜுவேட்லாம் ஓகே. என்ன பண்ணுறீங்க, உங்கள் வருமானம் என்ன அப்படின்னு கேட்டால், சார் நான் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, 1 லட்ச ரூபாயை வச்சுட்டு நீங்கள் அண்டர் கிராஜுவேட் வெளிநாடு அனுப்ப முடியுமானா இட் இஸ் அ பிக் கொஷின். ஏன்னா மினிமம் 25-30 லட்ச ரூபா இன்றைக்கி செலவாகும் ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் மாஸ்டர்ஸ்னு போனீங்கன்னா 1 இயர் ஆர் 2 இயர் தான். 25-30 லேக்ஸுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. மாஸ்டர்ஸுக்கு போகிறான், 2 வருஷம் செக் பண்ணுறான், வேலை கிடைக்கலையா, இங்கே வந்தாலும் பொழைச்சிக்கலாம். நீங்கள் இதே அண்டர் கிராஜுவேட்டுக்கு அனுப்புகிறீங்கன்னா 4 வருஷம், அப்படின்னா 1 கோடி ரூபா செலவு பண்ணணும். ஸோ நாளைக்கு அவனால் பை சான்ஸ் அவனால் வேலை வாங்க முடியல, ஏதோ ஒரு ரீசன் திரும்பி வந்தால் என்ன ஆகும்? இதெல்லாம் ஃபால் பேக் என்னங்கிறது பார்க்கணும். சார் அதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா பண்ணும்போதே நெகட்டிவாக அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதோட பாசிட்டிவ் திங்ஸ் என்ன, அதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ஒரு டெசிஷனை எடுத்தால் இட் வில் பி இன்ஃபார்ம் டெசிஷன். நான் அப்பயே நினச்சேன் இது வந்ததுன்னா என்ன பண்ணணும்னு, ஓகே தான் இட் இஸ் இன்ஃபார்ம் டெசிஷன். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு டிசைட் பண்ணுறது இட் இஸ் அ குட். ஸோ 2026 இதெல்லாம் வச்சு டிசைட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டடி அப்ராட் பிளான் 2026 சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் மோர் டைம் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஆக்சுவலாக தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ மச்.